நம்முடைய வாழ்க்கை அந்த உறுதியான நிலை இல்லை, அந்த தேவன் பேர்ல உறுதியான நிலை இல்லை. உறுதியா இருந்துட்டோம்னா நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்திடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இவர்களுக்கு தெரியல. இவங்க அப்பா என்ன சொல்லி இருக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரே பிள்ளைகளாம் சாப்பிடாம இருக்கிறாங்க, என்ன பண்ணோம், சாப்பிடாம அவங்க சாப்பாடு கொடுத்துணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு, உடனே சரிப்பா அப்படின்னு இருப்பாரு. இவங்க சுத்திக்கிட்டு வர்றாங்க, ஆண்டவரே இது வனாந்தரமான இடம். நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில சுத்திட்டு இருக்கிறோம். அப்படி நிறைய பேர் வாழ்க்கையில சுத்துறதுக்கு காரணம் என்ன, இயேசு அற்புதம் செய்வார் என்பதை உங்க வாழ்க்கையில உறுதி இல்லாததுனாலதான் இங்க சுத்துறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அவர்கள் என்ன பண்ணாங்க, வந்தாங்களாம். அது ரொம்ப எளிதா போக வேண்டிய 4 நாட்களுக்குள்ள போக வேண்டிய இடம். ஆனா இவங்க எத்தனை வருஷம் சுத்தி வராங்க, 40 வருஷம் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு 40 வருஷம் அவர்கள் சுற்றி கொண்டே வருகிற காரணம் என்ன, காரணம் என்ன, காரணம் என்ன, அவங்க ஆண்டவருடைய வாழ்க்கை முறுமுறுப்பு. அவங்க வனாந்தரத்துக்குள்ள வந்த உடனே இப்போ வாழ்க்கைய பாக்குறாங்க, ஐயோ வனாந்தரமா இருக்குது, இங்க சாப்பிடுறது கூட வழி இல்லையே, இங்க தண்ணீர் இல்லையே, இங்க கஷ்டமா இருக்குமே அப்படின்னு இவங்களே ஒரு கோட்டை கட்டிட்டாங்க. ஆனா அழைத்து கொண்டு வந்தவர் யாரு, தேவன். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு வந்தது யாரு, ஆண்டவர். அப்படியானால் அவர் உங்களை செழிப்பாய் மாற்றுகிறதுக்கு அவரால முடியும். ஹல்லேலூயா. முடியுமா, முடியாதா, முடியும். ஆனா நாம என்ன பண்ணிட்டு சரியா வர தேடுறதுல அங்க கொஞ்சம் அப்படி வனாந்தரமா மாறிச்சு அப்படின்னா, கையில பணமே இல்லைன்னா உடனே ஆண்டவரே நம்ம கொஞ்சம் பிரச்சனை அப்படி வந்துருச்சுன்னா, ஆண்டவரே, ஆண்டவர் பிரச்சனை அனுமதிக்கிறாரா, உடனே சொல்ல, ஆண்டவரே இது உமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியம் நடக்குதா, ஆண்டவரே இது உமக்கு தெரியும். ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் நிச்சயமா அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் செய்யாம போகவே மாட்டாரு. அப்போ எனக்கு பிரியமா